நல்லா மூடி போட்டுக்கலாம் பிரியாணியை. ரெண்டாவது திறந்துட்டோம், செம்மையாக கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் அரிசியை கொட்டிக்கலாம். இப்போ அரிசியை கொட்டிக்கிடலாம். நல்லா அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்ட உடனே நல்லா கலரிக்கலாம். இப்பயே பிரியாணி வாசனை செம்மையாக அடிக்குது. போடுறது ஆஃப் பாயில் அரிசி, ஒரு கிளாஸ் போட்டுக்கிறோம். பாருங்க, இவர் தான் எங்கள் பிரியாணி மாஸ்டர். இல்லை, அவர் அப்படிதான் சொல்றாரு, இவர் தான் நம்மளோட பிரியாணி மாஸ்டர். இப்போ நல்லா இந்த நெருப்பு வந்து கொதிக்குது. இட்லி குண்டா, நாங்கள் வந்து பெரிய இட்லி குண்டால் தான் செஞ்சுருக்கோம், டப்ரா இல்லைன்ட்டு. இப்போ இந்த இட்லி குண்டா மூடிய திறந்து பார்க்கலாம். தந்துடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது எங்கள் ஸ்டைல் அடுப்பாங்கிற வீட்டு அரிசி பிரியாணி. உட்காந்துட்டு வேலை செய்யாமல் ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்காது. இப்போ நல்லா வந்து பிரியாணியை கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணாதீங்களா? என்னவோ போடுறாங்க, பார்க்கலாம். புதினா போட்டுக்கிறாங்க. கொதிக்கிற வாசனை கேக்குதா? கொதிக்கிற சவுண்டு கேக்குதா? நல்லா கொதி வந்தோடனே கொதிக்கிட்டு லைட்டா. இப்போ வந்து லெமன் ஊற்றிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டிருக்கோம், அதை லெமனும் பிழிஞ்சிக்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. லெமன் பிழிஞ்சிக்கலாம். இப்ப லெமன் பிழிஞ்சு விட்டு கலர் போடும். மூடிடலாம். கலராத இந்த மாதிரி ஆஃப் சைடு திறந்துருக்கணும். அப்பதான் அதோட ஆவியெல்லாம் வெளியே வந்து காத்து ஆவி வெளியே போகக்கூடாது. அதனால நல்லா மூடிக்கலாம். நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதான் வயக்கால். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கும், இன்னும் பிரைட்னஸ் அவ்வளோவா தெரியாது. இது நல்லா நிறைய செடி கொடி மரம் எல்லாமே இருக்கும். இது மட்டும்தான் இல்லை, இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு vlogல